ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஆர் பிளாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல உள்ள கிராமமான திருக்கார்னி அப்படின்ற கிராமத்துல அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மனோட தீமிதி திருவிழா தான் பார்க்க போறோம். ஸோ இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா வருஷம் சூப்பராக நடத்துவாங்க. இந்த வருஷமும் ரொம்ப அழகா நடத்திடுறாங்க. ஸோ அந்த வீடியோ நம்ம இப்போ பார்க்க போறோம். மக்களே, இதுதான் கோயில். ஸோ கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனால் சக்தி உள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது மக்களே. இதுதான் மக்களே கோயில். ஸோ இவ்வளவுதான் கோயில். அதுக்கப்புறம் கோயிலுக்கு ஆப்போசிட்ல தீக்குண்டம் அமைச்சு நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஊருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா காப்பு கட்டின பக்தர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலாண்ட போயிட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திரு கங்கையம்மன் பாத்தீங்கன்னா மல்லிப்பூவால அலங்காரம் பண்ணி ரொம்ப அற்புதமா வெள்ளை நிறத்துல சும்மா ஜெகஜோதியா இருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்தது. மொத்தமே மல்லிப்பூவில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்தது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாமல் அழகாக பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ, அதுக்கப்புறம் கீழே ஒரு ரெட் கலர் பூ, அப்புறம் எல்லோ க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. மக்களே, காப்பு கட்டின பக்தர்கள் எல்லாரும் சிவன் கோயிலாண்ட அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் பார்த்தீங்கன்னா அலங்காரத்தோட போயிட்டு காப்பு கட்டின பக்தர்கள் எல்லாரையும் தன்னுடைய வண்டிக்கு பின்னால கங்கையம்மன் கோயிலை நோக்கி கூட்டிட்டு வராங்க. ஸோ கோயிலுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா தீக்குண்டம் அமைச்சு தீ மூட்டி தீ எல்லாம் நல்லா எரிஞ்சு ரெடி ஆயிட்டு இருந்தது. அதுக்குள்ள பக்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழாவை கண்டுகளிக்கிட்டு போகும் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. மக்களே, இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு சரியான கூட்டங்க. இந்த ஊர்ல நடக்கிற திருவிழாவை நான் அதிக வாட்டி பார்த்ததில்லை. ஸோ இந்த வாட்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். மக்களே, அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அருகாமையில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுக்கு பின்னாடி வந்த காப்பு கட்டின பக்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தீக்குழியை நோக்கி போறாங்க. எல்லாம் லைனா போறாங்க. காப்பு கட்டின பக்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தீ மிதிக்கிறதுக்கோசம் தீக்குழியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமா நடந்த இந்த தீ மிதி திருவிழா மக்களே. ஸோ எல்லாரும் பொறுமையா நின்று அழகா பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா தீமிதி திருவிழாவை சிறப்பிச்சாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசம்பாதியமும் நடக்காத மாதிரி ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தரா தீ மிதிச்சு அம்மனுடைய அருள் பெற்றாங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆர்வத்துடன் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த நெகிழ்ச்சித்தரமான தருணங்கள் எல்லாம் நம்ம வாயால் விவரிக்க முடியாது. வீடியோவில் பாருங்க, பார்த்துட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே மக்களே, திருவிழா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. எல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மனோட தீமிதி திருவிழா இன்னைக்கு நிறைவடைகிறது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, நம்மளும் நம்ம வேலையை பார்க்கறதுக்கு கிளம்புறோம். லாஸ்டா பட்டாசோட முடிச்சிடலாம். அவ்வளோதான் மக்களே. ஸோ சிறப்பாக கண்டுகளிச்சோம். மக்களை நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நான் தியாகு. பாய்.